நாகப்பாம்பு முட்டை, கோழி முட்டை, வாத்து முட்டை எல்லாம் தின்னுட்டு உத வாங்கிட்டு வர்ற உங்களுக்கு இந்த பாம்பு முட்டையை ஏன் வச்சிருக்கேன் தெரியுமா? படத்தை விரிச்சு பகைவனை கொத்துறதுக்காக. தின்னுங்க. ஐயோ, நாங்க செத்துருவாங்க. நீங்க செத்தாலும் பரவாயில்லடா. இந்த சின்னாரம்பட்டி நாகலிங்கத்தோட வீதிக்கு வந்துடக்கூடாது. Who is that girl? யாரோ பிச்சைக்காரி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டா. அண்ணன் சரியா வச்சு பாடுறா. தண்ட சொத்து தடியா. அவ என் மக. ஹோலி பண்டிகைக்கு வர்ணம் பூசிக்கிட்டு வந்திருக்கு சார். புத்தி கொண்டு விடுவண்டா புத்தி கட்ட பயல்களா. வர்ணம் பூசிக்கிட்டு வரலடா. ஆணுவம் பிடிச்சவன் சேர பூசி விட்டு இருக்கான். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனனுடைய பேரு மது. தொழில் அவன் ஒரு லாயர். வயசு between 24 and 25. எந்திரிங்கடா தண்ட சொத்து பசங்களா. நல்லா கேளுங்க. எந்த பையன் என் பொண்ணை அவமதிச்சானோ, எந்த கை என் பொண்ணை சேத்துல தள்ளி விட்டுச்சோ, அந்த கையை நறுக்கி என் பொண்ணுக்கு காணிக்கையா கொண்டு வந்து கொடுங்க. அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நிக்கிறீங்க. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. என்ன உங்க கேஸ்? ஒருத்தன் கையை வெட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, எங்க சார்பில் வாதாட என்ன ஃபீஸ் வாங்குவீங்க? நீங்க கையை ஒடிச்சது நியாயமா இருந்தா 1000 ரூபாய் ஃபீஸ் வாங்குவேன். பட் கை ஒடிஞ்சவன் ஃபேமிலிக்கு உங்ககிட்ட இருந்து 10,000 ரூபாய் வாங்கி கொடுப்பேன். அப்போ இந்த 1000 இதோ 10,000. 10,000 எனக்கு எதுக்கு தரீங்க? இந்த கையைத்தானே நாங்க ஒடிக்க வந்தது. கைய ஒடிங்கடா. Damn it. அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். லதா, அவசரப்படாதே. அவன் நாம நினைக்கிற மாதிரி இல்ல. நமக்கு இருக்கிற ஆட்கள் எல்லாம் விட அவன் ஒரு பெரிய ஃபைட்டர்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். எங்க அந்த சேர சுந்தரி? வர சொல்லி தூது அனுப்பிட்டு ஆளைய காணும். மிஸ்டர் மது, I'm sorry. It's all right. Andrew. Thank you. I'm sorry. மறுபடியும் ஸ்லிப் ஆயிடுச்சு. எதுக்காக வர சொன்ன? அன்னைக்கு நான் ஒரு பொண்ணுங்கிறதையே மறந்துட்டு ரொம்ப மரியாதை இல்லாம நடந்துகிட்டேன். அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். ஐயோ, இப்பதானே கேட்டேன் 2 தடவை. 3வது தடவை கூட கேட்டுறேங்க. I'm sorryங்க. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. நான் பொண்ணுகிட்ட தகராறே பண்றது இல்ல. நீயும் மனசு மாறிட்ட. So you are excused. தேங்க்ஸ்ங்க. நான் மனசுல எதுவும் வச்சேன். நீ மனசுல எதுவும் வச்சேன். Bye. Bye. Excuse, you are already exposed. Dear friends, நம்ம லோட்டஸ் கிளப்பின் வெள்ளி விழா நாளான இன்று
தொழில் வாரியாக உத்தமமானவர்களை தேர்ந்தெடுத்து சன்மானம் கொடுக்க தீர்மானித்திருக்கிறோம். போலீஸ் டிபார்ட்மெண்டை சேர்ந்த ஸ்ரீ விஸ்வநாதன், பெரிய தொழில் மேதையான ஸ்ரீ நாகலிங்கம் பிள்ளை ஷீல்டு வழங்குவார்கள். என் கையால இந்த ஷீல்டை இவருக்கு வழங்க மாட்டேன். நீங்க என்ன சார் சொல்றீங்க? இவர் சட்டத்தை காப்பாற்றுறதுக்காக சாகசம் செஞ்ச பெரிய தைரியசாலியா இருக்கலாம். ஆனா இவருடைய மைத்துனம், சொந்த மைத்துனம், சட்டத்துக்கு கரையான் பிடிக்க செய்ய பிறந்த சதிகாரம். இவருக்கு உத்தமன்னு விருது கொடுக்கிற இதே நேரத்துல இவர் மைத்துனருக்கு அயோக்கியன் என்ற விருதை நான் கொடுக்கிறேன். மிஸ்டர், நீங்க யார பேசுறீங்கன்னு தெரியுதா? தெரியும் மிஸ்டர் இன்ஸ்பெக்டர். நான் சொல்றது உங்க மச்சனத்தான். அதுதான் பொய்ன்னு சொல்றேன். இந்த கூட்டத்துல வச்சு எங்க குடும்பத்துக்கு மாசு கற்பிக்கலாம்னு முயற்சி பண்றீங்க. மாசு கற்பிக்கும் பழக்கமும் அவசியமும் இந்த நாகலிங்கம் பிள்ளைக்கு கிடையாது. நீங்க பண்பு உள்ளவரா, நேர்மை உள்ளவரா இருந்திருந்தா இந்த சபையில இதை பத்தி பேசிருக்க மாட்டீங்க. தடுக்கி விழுந்ததுனால தாடி போச்சுன்னு சொன்னா நான் ஒரு தருதல பையன். உங்க குடும்பத்தால பழிக்கு ஆனது நாங்க. உன் ரத்தத்துல ரோஷம் இருந்தா, உன் இனத்துல மானம் இருந்தா நான் நிரூபிச்சு காட்டுறேன். உங்க மைத்துனன் நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்களா? Can you arrest your brother-in-law மது? அரஸ்ட் செய்யறது மட்டுமல்ல, லாக்கப்ல வச்சு கைய கால உடைக்கிறேன். இப்ப பேசுறதுதான் சரியான பேச்சு. இத பாருங்க. பாருங்க, நீங்களும் பாருங்க. அவர் மைத்துனுடைய வேஷத்தை கண்ணால பாருங்க. பாருங்க, அந்த போட்டோல இருக்கிறது வேற யாரும் இல்ல, என் பொண்ணு. நான் பெத்த பொண்ணு மானம் போதுன்னு தெரிஞ்சு கூட இதை எல்லாருக்கும் உங்கள்கிட்ட காட்டல. ஏன் தெரியுமா? என் பொண்ணுக்கு நேர்ந்த அவமானம் உங்க பொண்ணுக்கு நேரக்கூடாதுங்கிறது தான். ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய பேர் உண்டாக்குனாத ஷீல்டு கொடுக்க போன பெரியவர்களே, அவர் ஓவையே ஒழுங்கா காப்பாத்திக்க முடியாத கையாளாகாதவர். கபி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவர் சுமத்தின படி உண்மைன்னா நீங்க கொடுக்கிற சீல்ட வாங்குற அருகதை எனக்கு இல்ல. அத உங்ககிட்டயே வைங்க. என் ஹோம்ல அநீதி இருக்குதா, இவர் ஆர்டர் இந்த கேம்ல அநீதி இருக்கான்னு பாக்குறேன். ஹோம் மினிஸ்டர் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவனா என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காத. வேற எவனாவது என்கிட்ட வாலாட்டி இருந்தான்னா அவனை இந்நேரம் மாறுகால் மாறுகை வாங்கி இருப்பேன். ஆனா ஒண்ணு நான் அப்படி செய்யல. ஏன் தெரியுமா? நீ சாதாரண ஆள் இல்ல, போலீஸ் ஆபீசர். உன் மச்சனை லாயர் போர்வையில் இருக்கிற பார் கவுன்சில் மெம்பர். உங்களை நான் எங்க கவனிச்சுக்கிறோமோ அங்கே வச்சு கவனிச்சுக்கிறேன். தட் இஸ் இன் தி கோர்ட். லுக், உன்னையும் உன் மச்சனையும் கோர்ட்ல அவமானப்படுத்தாம போனா என் பேரு நாகலிங்கம் பிள்ளை இல்லை.